பாருங்க சார், இந்த அதிமுக வாக்குகள் எங்கே சார் போனது? இந்த 1,97,000 வாக்குகள், அதாவது அதிமுகவின் அந்த வாக்குகள் வந்து இப்போ நீங்க எங்க போனதா நினைக்கிறீங்க சார்? அது திமுக வந்துட்டு நினைக்கிறீங்களா, அல்லது ஏற்கனவே நாம் தமிழர் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கிய வாக்குகளை விட குறைவாக தான் வாங்கியிருக்கிறார்கள், நாம் தமிழர் மட்டும் ஒரு குறிப்பிட்ட வாக்குகள் கொஞ்சம் கூடுதலாக வாங்கியிருக்கிறார்கள். அதனால் அதிமுக வாக்குகள் புறக்கணிக்க போவதாக அறிவித்த பிறகும் அந்த வாக்குகள் திமுகவுக்கு கிடைத்திருக்கதா நினைக்கிறீங்களா சார்? என்னுடைய கணிப்பு, ராமதாசுடைய பேச்சு, அதாவது ஐயா ராமதாஸ் அவர்கள் பேச்சை அவர் தூண்டிய அந்த ஜாதி உணர்வுக்கு அவர்கள் அடிபட்டிருந்தால் வன்னியர்கள், அதிமுக இருக்கிற வன்னியர்கள் அவர்களுக்கு போட்டிருப்பார்கள். சரி, வன்னியர் அல்லாதவர்கள் எங்களுக்கு போட்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றொரு இந்த தேர்தலில் அவங்க பாமக ஒரு முக்கிய, நான் ஏற்கனவே பல நேரங்களில் சொல்லியிருக்கிறேன், பல கூட்டங்களில் நான் சொல்லியிருக்கிறேன், அதிமுக பொறுத்த மட்டும் எங்களுக்கு பங்காளி தான், எங்கள் பகையாளி என்பது பிஜேபி தான் சொல்லியிருக்கிறேன். ஆக அந்த உணர்வோடு கூட நம்ம கட்சி தான் போட்டியிடவில்லையே, எதுக்கு ஜாதி கட்சிக்கு போடணும் என்ற உணர்வோடு கூட அதிமுகவில் இருக்கிறவர்கள் எங்களுக்கும் சில பேர் போட்டிருக்கலாம். ஆக டிவைடா இருக்கும். வன்னியர்கள் அங்க போட்டிருப்பார்கள், நான் வன்னியர்ஸ் இப்படி போட்டிருப்பார்கள் என்பது என்னுடைய யூகம். அதுவே சரியா என்றது எனக்கு தெரியாது. சரி சார், ஒரு இபிஎஸ் வந்து அதிமுகவின் தொண்டர்கள் வாக்குகளை புறக்கணிக்க வேண்டும் என்பதே வந்து அந்த தொண்டர்கள் புறக்கணித்திருப்பதாக தான் வந்து தெரிகிறது. ஒன்று. மற்றொன்று, இந்த விக்கிரவாண்டி தொகுதி தேர்தலில் வந்து இந்த 10.5% இடஒதுக்கீடு தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பிரச்சாரத்தை தொகுதி முழுவதும் முன்னெடுத்தது. அது பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இருந்தாலும் நாங்கள் அதில் நிற்கப் போகிறோம், இந்த இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடுக்கு வலியுறுத்தக்கூடிய வகையில் இந்த தேர்தல் முடிவுகள் இருக்க வேண்டும் என்று டாக்டர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸும் தொடர்ந்து அந்த பிரச்சாரத்தில் வந்து ஈடுபட்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த 10.5 இடஒதுக்கீடு என்பது வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசே எடுக்க வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். மாநில அரசே தொடர்ந்து எடுப்பதால் இந்த உள்ஒதுக்கீடை வந்து கொடுக்க முடியுமா, அல்லது மத்திய அரசு எடுத்தால் மட்டும்தான் இந்த உள்ஒதுக்கீடை வழங்க முடியுமா சார்? அந்த பிரச்சனையை தொடர்ந்து அவங்க முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே. இன்னொரு முக்கியம், இந்த 69% இடஒதுக்கீடுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டதாகவும் ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது இந்த தேர்தலில். இதை எப்படி சொல்றீங்க சார்? அதாவது சட்டமன்றத்திலே தெளிவாக முதலமைச்சர் சொல்லிவிட்டார், ஜாதிவாரி கணக்கெடுப்பு அகில இந்திய அளவில் எடுத்தால்தான் உண்மையான தீர்வு காண முடியும் என்பதை தெளிவுபடுத்தி விட்டார். அதை நாங்கள் மக்களிடம் சொன்னோம், மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். சட்ட ரீதியாக இது இங்கே அவசர கோலத்தில் அவர் நிறைவேற்றியதால் தான் உச்ச நீதிமன்றத்திலே இது வெற்றி பெறாமல் போனது. அப்படி நாங்கள் நிறைவேற்றிய 20% கலைஞர் அவர்கள் கொண்டு வந்து மிக பிற்பட்டோர் பட்டியலில் வன்னியரை சேர்த்து 20% இருந்த போது அதற்கு சுப்ரீம் கோர்ட்டில் அந்த தடை யாராலும் வாங்க முடியவில்லை. ஆனால் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டதற்கு அதற்கு சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரக் டவுன் பண்ணிடுச்சு. இதுபோல் வருங்காலத்தில் அமையக்கூடாது என்பதற்காகத்தான் தீர்க்க தரிசனமாக எங்கள் தலைவர் சிந்தித்து அந்த முடிவு எடுத்திருக்கிறார். நிச்சயமாக அதை நிறைவேற்றி தருவதற்கு எல்லா நடவடிக்கையும் முதலமைச்சர் எடுப்பார். அந்த விழுப்புரம் மாவட்டத்திலேயே இந்த கள்ளச்சாராய உயிரிழப்பு என்பது ஏற்பட்டு இந்த ஒரு 64 பேர் உயிரிழக்கக்கூடிய ஒரு சோக நிகழ்வு ஏற்பட்டது. அந்த நிகழ்வையும் இந்த பிரச்சாரத்தில் முன்னெடுத்தார்கள். ஆனால் அது போதிய அளவு பலனளிக்கவில்லை என்பதுதான் இந்த வெற்றி உணர்த்துவதாக நினைக்கிறீர்கள் சார்? மக்களோடு நாங்கள் இருக்கிறோம், மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் என்று முதலமைச்சரும் அந்த அறிக்கை விடுத்திருக்கிறார். இந்த வெற்றியானது அந்த விசச்சாராய உயிரிழப்பு மற்றும் இந்த தேர்தல் வாக்குப்பதிவுக்கு 2 நாட்களுக்கு முன்பு கூட அந்த புதுச்சேரியிலிருந்து அந்த கள்ளச்சாராயம் வந்து ஒரு 4 பேர் அனுமதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டது. இந்த பிரச்சனைகள் இந்த தேர்தலில் எதிரொலிக்கலன்னு நினைக்கிறீங்களா சார் நீங்க? நிச்சயமாக ஈடுபடவில்லை. காரணம், அந்த பகுதி மக்கள் நன்றாக அறிவார்கள். பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கவங்க மதுவலுக்கே அமுல் இருந்த போது கூட அங்க என்ன நிலைமையெல்லாம் இருந்தது அந்த உள்ளூர் மக்களுக்கு தெரியும். வெளியிலிருந்து பேசுவதற்கு வேண்டுமானால் இது ஒரு வித்தியாசமா தெரியும். வழிய பாண்டிச்சேரியை சுற்றி இருக்கிற மாவட்டங்களிலே இந்த நிலைமை எப்படி இருந்தது என்று தொட்டு அவர் பார்க்கிறார். மதுவலுக்கே தமிழ்நாட்டிலே கொண்டு வருவதற்கே காரணம் அதுதானே. அண்ணா கூட ஆட்சிக்கு வந்தவொடனே ஏறத்தாழ 140 பேர் செத்தார்கள். எம்ஜிஆர் இந்த கட்சியில் இருக்கும் போது செத்தார்கள். இந்த கட்சியினுடைய பொருளாளராக மறைந்த அண்ணன் எம்ஜிஆர் இருந்த போதுதான் திமுகவிலே அவர் அந்த குழுவுக்கு தலைமையேற்று அவரால் வழிமொழியப்பட்டுதான் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதெல்லாம் காலப்போக்கில் பிரச்சாரத்துக்கு அவர்கள் செய்தார்கள்.
அதெல்லாம் அங்க இருக்கிற மக்களுக்கு அது நல்லா தெரியும். ஏன்னா பாண்டிச்சேரியை சுத்தி இருக்கிற மாவட்டங்கள்ல இது எவ்வளவு நாளா நடக்குது, எந்த காலத்திலிருந்து இருக்குது, எந்த அரசாங்கம் வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்பதை அவர் அறிந்த காரணத்தினால் இவர்கள் வெளியிலிருந்து பேசிக்கொண்டு தான் அது ஈடுபடுத்ததால அங்க இருக்கிறது ஈடுபடுகிறார்.